வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதி புத்திசாலி அமைப்பு கொண்ட ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே அதி புத்திசாலித்தனம் கொண்டவங்க தான். பட் இதில் எந்த அளவுக்கு அதி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய கரியரை தன்னுடைய குடும்பத்தையும் சொசைட்டியில் எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் நம்ம இதை பற்றி சொல்ல போகிறோம். ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் கிரகம் அப்படிங்கிற அந்த கிரகத்தை பொறுத்து தான் அந்த கிரகத்தோட இணையக்கூடிய கிரகங்களை பொறுத்தும் அதோட வீரியம் அதிகமாகுது இல்லை குறையுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ புதன் கிரகம், அந்த புதன் ஹை டிகிரி லோ டிகிரி 2 பாயிண்ட் இருக்குது. அதிக பாகை கொண்ட கிரகம், குறைந்த பாகை கொண்ட கிரகம் அப்படிங்கிற ஒரு ஜாதகத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா, புதன் கிரகம் மட்டும் எவ்வளோ பாகை மற்ற கிரகத்தை தாண்டி அதிக பாகை பெற்றிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும், குறைந்த பாகை பெற்றிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு கிரகம் அதிக பாகை பெற்றிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட அதிகப்படியான செயல்பாடு திறன் அதிகமாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு விஷயத்தை ஈஸியாக செய்யக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். இதே குறைந்த பாகை இருக்குது அப்படின்னா அவங்க செயல்படுத்துகிற விதம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். ஆனால் அதுக்காக ரொம்ப மெனக்கடுவாங்கன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு. அது எல்லாமே அறிவை பயன்படுத்தி தான் இவங்க செய்வாங்க. புதன்னாலே கணக்கு, அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேத்தமேட்டிக்ஸ் கலந்து கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க அப்படின்னு சொன்னால் அந்த புதன் கிரகம் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் இவங்கக்கிட்ட இந்த புதன் கிரகம் கூட சுக்கிரன் சேருது அப்படின்னா ரொம்ப நகைச்சுவையாக பேசக்கூடியவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு கோபங்கிறது அந்தளவுக்கு வராதுங்க. இந்த உலகத்தில் கோபம் இல்லாமல் வாழ்றது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க ஆட்கள் அப்படி இருப்பாங்க, நம்மளை தூண்டி விடுவாங்க. நிறைய விஷயத்த நம்ம சகிப்புத்தன்மையோடு வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த புதன் சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க எப்படி தெரியுங்களா, எல்லா விஷயத்தையும் ஒரு அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அதே ஒரு பெரிய புத்திசாலித்தனம் தானே இந்த உலகத்தில் அப்படி வாழ்கிறதுக்கு. ஸோ அந்த தன்மை இவங்ககிட்ட இருக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் கூட கேது இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இவங்கக்கிட்ட எந்த புத்திசாலித்தனம் வெளியே வரும்னா, நல்லா வாராடக்கூடிய தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இந்த வக்கீல்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த புதன் கேது இணைவு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட அந்த அதாவது பாயிண்ட்டாக பேசக்கூடிய தன்மை எல்லாமே இந்த புதன் கேது இணைவுக்கு இருக்குது. இந்த புதன் கேதில் புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப அதிகப்படியான தன்மையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஒருத்தரோட ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா மார்க்கு அதிக எடுக்காட்டியும் பரவாயில்ல, ஆனால் புரிதல் தன்மையோடு படிக்கிற அமைப்பு இந்த புதன் கிரகம் வக்கரமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்குது. அப்சர்வேஷன் ரொம்ப அதிகப்படியாகவே இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த மாதிரி குழந்தைங்க இந்த புதன் வக்கரமாக இருக்க குழந்தைங்க எப்படி தெரியுமா இருப்பாங்க, மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படி சொல்லுவாங்க பார்த்திங்களா. ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருப்பாங்க, ஆனால் இவங்களோட கண் காது எல்லாமே வேலை செய்யும். எப்படின்னா ஒரு ஒரு புக்கை பார்த்து படிக்கிறாங்க இல்லை எழுதுகிறாங்க அப்படின்னா, டிவி ஓடிட்டுருக்கு அப்படின்னா டிவியும் பார்ப்பாங்க, பக்கத்து ரூமில் என்ன பேசுகிறாங்க அதையும் கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு 4-5 விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு அவங்க வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கு ஒரு தனித்திறமை வேணும் பார்த்திங்களா. அந்த திறமை இந்த புதன் வக்கரமாக இருக்கிற ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குழந்தைங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த படிக்கிற திறமை அதிகமாக இருக்கும், ஆனால் மார்க் குறைவாக தான் இருக்கும். இந்த புரிதல் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த மக்கப் பண்ணி படிக்கிறது, மனப்பாடம் பண்ண படிக்கிறதெல்லாம் இந்த குழந்தைகிட்டலாம் இருக்காது. புரிஞ்சு படிப்பாங்க. இந்த தன்மை இந்த குழந்தைகிட்ட அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் புதன் வக்கரமாக இருக்கிறவங்ககிட்ட. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா புதன் ராகு சேர்ந்துருக்கு அப்படின்னா ரொம்ப பேசுவாங்க பார்த்திங்களா, அதிகமாக பேசுவாங்க. அந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்க அந்த புதன் ராகு சேர்ந்தவங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு பேட்டி எடுக்கிறோம் அப்படிங்கிறது சரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நியூஸ் சேனல் அதில் அவங்க பேசுகிறவங்களா இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி தன்மை இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பேச்சு அழகாகவும் இருக்கும், மற்றவங்களை கவர்ற மாதிரியும் இருக்கும். ஸோ புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தை செஞ்சு முடிச்சிருவாங்க. பிழை இல்லாமல் செஞ்சு முடிக்கிற தன்மை எல்லாமே இந்த மாதிரி இருக்கிற கிரக அமைப்புக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் இந்த புதன் பலமாக இருக்கணும், பலவீனமாக இருக்கக்கூடாது. அப்போ லோ டிகிரியாக இருக்குது அப்படின்னா இந்த காதல் விஷயத்தில் ரொம்ப அதிகப்படியாக இவங்க உள்ளே போயிடுவாங்க. லிமிட்டடே இருக்காது. அதாவது அதிகமாக உயிருக்குயிராக நேசிக்கிற தன்மை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த புதன் லோ டிகிரி இருக்கிறவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணணும்னா, இந்த புதன் 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்குது, மோஸ்ட்லி ஒரு 5 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாலே லோ டிகிரி தான்.
அந்த மாதிரி இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா காதலில் வந்து ரொம்ப உள்ளே போயிட்டு அப்படின்னா வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க, பிரேக்கப் ஆகுது அப்படின்னா சூசைட் வரை அட்டன் பண்ணுறப்போ வந்து அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிப்பாங்க. ஸோ இந்த தன்னைத்தானே உடலை காயப்படுத்திக்கிறது எல்லாமே இந்த புதன் வந்து உங்களுக்கு லோ டிகிரியாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அப்போ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இவங்களும் அதி புத்திசாலி தான். பட் எதில் எந்த செயலில் அந்த புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அதாவது தன்னை வந்து காயப்படுத்திக்கிறது ஒரு புத்திசாலித்தனம் நினச்சி அதை வெளிப்படுத்துவாங்க. அது தன்னுடைய காதலி கிட்ட காமிக்கிறதுக்கு. இதெல்லாம் வந்து காதலி காதலன் இந்த ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகணும். புதன்னாலே காதலி தான். ஸோ இந்த விஷயத்தை வெளிப்படுத்துறதுல வந்து அதி புத்திசாலித்தனமாக காமிப்பாங்க. அப்போ வந்து ஒரு புதன் கிரகம் அஸ்தங்கமாகாமல் நீசமாகாமல் கிரகணமாகாமல் இருந்தாலே வந்து நல்ல விஷயத்தில் வந்து அந்த கிரகம் வந்து வெளிப்படுத்தும் புத்திசாலித்தனத்தை அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து உங்களுக்கு ஹை டிகிரியாக இருக்குது, பலமாக இருக்குது, நல்ல கிரகத்தோட சுப கிரகத்தோட இணையுது அப்படின்னா கண்டிப்பாக அதோட வீரியம் வந்து ரொம்ப நல்லதாகவே இருக்கும், செயல்பாடு திறன் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து புத்திசாலித்தனம் அதிகம் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறவங்களுக்கு வந்து ஜாதகத்தில் இந்த மாதிரி புதன் வந்து ஹை டிகிரியாக நல்ல ஒரு அமைப்பில் இருக்கும். லோ டிகிரியாக இருக்குது, நீசமாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தன்னுடைய புத்திசாலித்தனத்திலேயே வந்து தனக்கு வந்து கெடுதல் பண்ணுற மாதிரி அவங்களோட செயல்பாடு வந்து இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் தன்னோட வாழ்க்கையை கால்குலேஷன் போட்டு நடத்தக்கூடிய அமைப்பு வந்து புதன் கிரகம் வந்து ரொம்ப வலுவாக பவர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து வாழ்க்கையை வந்து கணக்கு போட்டு வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். லைஃப்பில் வந்து நல்லபடியாக முன்னேறுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.